ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ராகி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன், கேவுரு மாவு. அது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேட்டராக வந்து கரைச்சிக்கலாம். எனக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி ஊற்றி இப்போ பார்த்திங்கன்னா மாவு திக்காக கரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்து கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா விஸ்கர் வச்சு நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க ராகி மாவு வந்து ஊற்றிக்கலாம். நான் ஊற்றும் போதே உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போது மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வந்து லைட்டாக லெவல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா ஈவனாக வேகும். அதுக்கப்புறமா நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ வந்து இது அப்படியே ஓரத்தெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்துடலாம் அந்த பாத்திரத்துலேருந்து. இந்த டோக்லாக்கு தாளிப்புக்கு வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அது உடஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ராகி டோக்லா, இது மேலே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போது ஒரு கத்தி வச்சு வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காரமான சட்னி இல்லைனாக்கா ப்ளெயினாக தயிர் வச்சு இதை சர்வ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.